ஜெபிக்கணும் தான், துதிக்கணும் தான், ஆராதிக்க வேண்டும் தான், தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டும் தான். இதெல்லாம் நமக்கு அவசியம் தான். கர்த்தர் இதனால் நம்மை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அப்படியானால் செய்தியாளன் என்ற முறையிலே இந்த வார்த்தைக்கு ஒரு அலங்காரம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினிடத்திலிருந்து எதையாகிலும் எதிர்பார்ப்பது உண்மையானால், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உண்டாகிற உறவிலே நீங்கள் ஒரு நாள் பெற்ற உறவில் நின்று விடாமல் தினமும் அவரோடு இருக்கிற உறவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே நாம் வளர ஆரம்பித்து விட்டால் சகல ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்வாய், எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக் கொள்வாய். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா மேன்மைகளையும் நீ நாட்களில் பெற்றுக் கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் பாசத்தில், நேசத்தில், பரிவிலே நயம் காட்டி சம்பாதிக்கப்பட்ட சபையாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்துவை நேசிக்கிற தன் ஜனமாகிய நாம் கிறிஸ்துவுக்கு நமக்கு உண்டாகிற உறவிலே ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்களாய் இருந்தால், அல்லேலூயா சொல்லுங்க, உண்மையாகவே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது சொல்லி மிகையாகாது. ஆமென்.